ஜவஹர்லால் நேருவின் ஆட்சி காலம் தொடங்கி மன்மோகன் சிங் ஆட்சி காலம் வரையில் இந்தியாவில் 188 பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. ஆனால் நரேந்திர மோடி பிரதமரான பிறகு ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட புதிதாக உருவாக்கப்படவில்லை. அதற்கு மாறாக பொதுத்துறை நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக தனியாருக்கு கூறு போட்டு விற்கப்பட்டு வருகின்றன. தற்போது மோடியின் 3வது ஆட்சி காலம் தொடங்கிய ஒரு சில மாதங்களிலேயே தனியார் மயமாக்கல் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. பாரத் பெட்ரோலியம் தனியார் மயமாக்கப்பட இருப்பதாக அறிவித்திருக்கிறார் ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சர். 2023-24 நிதியாண்டின் முதல் அரையாண்டில் மட்டும் 19,000 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியிருக்கும் பாரத் பெட்ரோலியத்தை தனியார் துறைக்கு தாரை வார்க்க துடிக்கிறது மோடி அரசு. வணிகம் செய்வது ஆட்சியாளர்களின் வேலை அல்ல, அரசு நிர்வகிப்பது மட்டுமே ஆட்சியாளர்களின் வேலை என்று பாஜகவினர் இதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். நாட்டின் சொத்துக்களை கூறு போடும் இவர்கள் பேசும் தேசபக்தி எத்தனை போலியானது என்று நாம் அனைவரும் சிந்திக்க வேண்டியுள்ளது.